இல்லைன்னா மரணத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது உங்கள் ஆத்மா எப்படி சொல்லுன்னா, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல அப்படின்ற நியாயம் உங்களுக்கு இருந்தாலே அதுவே மிகவும் ஆசீர்வாதமானது. கர்த்தர் நல்ல மனசாட்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் யாவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் அப்படின்னா, மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை ஃபஸ்ட்டு செய்யும்போது மனசாட்சி உறுத்தும், இது செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லும். ஆனால் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மனசாட்சி ஒன்றுமே சொல்லாது, அந்த மனசாட்சி மழுங்கிரும். ஆனால் வேதம் சொல்லுது, அவங்க எல்லாரும் கண்டிப்பாய் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது.